ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பா, நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டெக்னிக்கலான வீடியோஸ் தினம் தினம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நான் ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த வீடியோ. ஸோ நம்ம நிறையா கான்வர்சேஷன் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா வந்து என்னால் பேச முடியல, இந்த கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இந்த ஆஃப்டர் நம்ம 4 மந்த்துக்கு அடுத்து நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ இந்த இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்னிக்கலாக டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் வீடியோ நம்ம இதில் வந்து அப்டேட் ஆகும். நிறைய நண்பர்கள் வந்து இங்கிலீஷ் வீடியோ வந்து ரிலே வீடியோ கேட்டுருக்கீங்க. ஸோ பேரலாக அந்த வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகுன்றதை நான் ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டேங்கர் லாரி வந்து ஏன் வந்து எத்தனை பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வச்சு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் அப்புறம் பாடி இறந்தது உருவது எல்லாமே யூடியூப் அப்புறம் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து ஆட்டம்ஸ்னால ஆனது அப்படின்றது தெரியும். அந்த ஆட்டம்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஐரன்ஸ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஐரன்ஸ் இருக்கும், ஒரு உட்கரு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நெகட்டிவ் ஒரு நியூக்ளியர் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உட்கருவையும் பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸையும் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரான் சுற்றி வரும் இல்லையா, இந்த பாதையில் உள்ள இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வர எலக்ட்ரான்ஸ், அந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்ம கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தாலே வந்து நமக்கு வந்து வெளியே வந்துடும். இந்த கொஞ்சோண்டு எனர்ஜியோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் இருந்தாலே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஒரு பட்டு துணியையும் ஒரு ராடையும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் வந்து கிரியேட் ஆகும். அந்த டெம்பரேச்சர்னால இந்த ராட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மெட்டலில் வந்து எப்பயுமே வந்து கடைசி பாண்ட் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே வெளியே வந்துடும். அதனால தான் இது வந்து கண்டக்டராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி காட்டன் கிளாத் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனே கிடையவே கிடையாது. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காப்பானம் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு இன்சுலேட்டர் வந்து ஒர்க் ஆகும். அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஃபார் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தேய்க்கும் போது இந்த உள்ள நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வரதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்டு துணியை நீங்கள் வந்து நம்ம இந்த மெட்டல் ராடையும் வைக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்றுக்குள்ள அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் அட்ராக்ட் பண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம பட்டு துணியை வந்து நம்ம தேய்க்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இடைப்பட்ட டைமில் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுற ஹீட்னால இந்த ராட்ல வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதே பிரின்சிபல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்கர் லாரியும். ஸோ இது வந்து ஒரு குட்டியான இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கிறதுல, ஆனால் நம்ம வந்து ஒரு டேங்கர் லாரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம ரோடுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவர் வண்டி இறக்குறது எல்லாமே வந்து இருக்குது ஏ டு Z. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் வந்து தண்ணுக்குள்ளே தானே வந்து அப்படியே உராய்ஞ்சிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து வெளியே ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா நிறையா வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வோல்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கர் லாரியில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸோ நம்ம கை வச்சா ஷாக் அடிக்காதான்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஷாக் அடிக்காது. ஏன்னா ஷாக் அப்படின்றது வந்து கொஞ்சம் கரண்ட் வந்து உள்ளே போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கும். ஸோ இவ்வளோ வோல்டேஜ் உள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து போய் ஒரு அன்லோடிங் ஸ்பிரிட் டேங்க் ஏரியாவுக்கு போகிறோம் நம்ம. சரிங்களா? இதுதான் ஒரு ஸ்பிரிட் டேங்க் ஏரியா. நம்மளால என்ன பண்ணுறான், நார்மலாக வந்து ஒரு பைப் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பைப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஏன்னா ஹை எலக்ட்ரான்ஸ் வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து ஒரு பாடி வந்து கிரவுண்ட் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதன் மூலமாக வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கர் லாரி வந்து வெடிச்சு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோட்ரு இந்த டேங்கர் லாரி அன்லோட் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை இது பண்ணுறீங்கனாலும் சரி, மீன்ஸ் லோட் பண்ணுறீங்கனாலும் சரி, உள்ளே எப்பவுமே வந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் பம்ப் வச்சிருப்பாங்க. அந்த ஹை ப்ரெஷர் பம்ப்னால பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் இந்த டேங்க்ல உள்ள ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கர் லாரிக்கு வந்து போகும். அந்த டேங்கர் லாரிக்கு போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃப்ளூயிடோட வேகம் வந்து அதிகப்படுத்துறதுனால இன்னும் வந்து வோல்டேஜ் வந்து லெவல் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும் அதிகமாக. ஸோ இந்த வோல்டேஜ் அதிகமாக பில்டப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கர் லாரிக்கு வந்து ஒரு நல்லது கிடையாது. உள்ளாக்கே வந்து இன்னும் ஸ்பார்க் ஆகி ஸோ டேங்கர் லாரிகள் வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு டேங்கர் லாரியாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பிரிட்டாக இருந்தாலும் சரி, மொலாசஸாக இருந்தாலும் சரி, ஈவன் பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்டாக அன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கம்பல்சரியாக வந்து அர்த்திங் பண்ணிட்டு தான் பண்ணணும்பா. இந்த ப்ராக்டிஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக எப்பயுமே எல்லாருமே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே இதை வந்து வயலேட் பண்ணாதீங்க.
ஸோ ஃபியூச்சரில் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின்ஸு. சரிங்களா? ஓகே நண்பா. ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் வந்து அந்த இது யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே நண்பா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நம்ம ஆயில் ஃபீல்டு வந்து நம்ம நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற நண்பர்கள் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு இதை வந்து இங்கிலீஷ் வந்து ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே பை பாய். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே பை பாய்.